Hey, what's up guys? நான் Manish. நீங்கள் பார்க்குறது Manish Perfect Tech. Wondershare Filmora இந்த வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிலிமோரா வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிட்டுனா இதை நீங்கள் ப்ரோ வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டு, அதாவது 4K வீடியோ எடிட்டிங் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெக்ஸ்ட்டு, மியூசிக் லைப்ரரி, ஓவர்லேஸு, ட்ரான்ஸ்லேஷன்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட்டில் பண்ணுற மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாமே நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் இருக்கிற ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீன் ஸ்க்ரீன், ஆடியோ மிக்சர், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், கலர் டியூனிங், அப்புறம் வந்து ஆடியோ ஈக்குவலைசர், வீடியோ ஸ்டெபிலைசேஷன், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடியோ சாம்பிள்ஸும் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்மேட்லன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை டெஃபினிஷன் வீடியோ எடிட் பண்ணலாம். ஆன்லைனில் இருக்குது. அப்படின்னா மொபைல் வெர்ஷனும் இதுக்கு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா Filmora 9 வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா Filmora 9 இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆப்ஷன். இந்த இம்போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபைலுங்களாம் நம்ம வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான எடுத்து இந்த மாதிரி டைம்லைனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இம்போர்ட் ஆப்ஷன். இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ மானிட்டர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ப்ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம டைம்லைனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்க்குறது தான் டைம்லைன் மானிட்டர். இந்த டைம்லைனில் தான் நம்ம வந்து எடிட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை வேணால் நீங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ டைம்லைனில் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்கணும் இந்த இதில். அதுக்கப்புறம் இங்கே ப்ரிவ்யூ மானிட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன். ஸோ இது 3 தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஃபைலுன்றது, அதாவது ஒரு ஃபைலை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது, என்ன ஸ்க்ரீன் மெத்தடில் இருக்குது ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம், இன்ஸ்டாகிராம்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோமா, இல்லை வந்து என்னென்ன மெத்தடில் நம்ம வந்து எந்த ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து ஃபைலை வந்து யூஸ் பண்ண போகிறோன்றதை நியூ ப்ராஜெக்டை கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட்னால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் மீடியா, அதாவது நம்ம ஏற்கனவே சோர்ஸில் பார்த்து தான் இந்த மாதிரி எங்கே ஃபோல்டரில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்தந்த மீடியாவில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேட்டும் டேட்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருந்தும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் இருந்தும் சரி, இல்லைனா எங்கே இருந்தோம்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா சேவ் ப்ராஜெக்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ப்ரிவ்யூ பண்ணுறது, ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அது ஆஸ்பெக்ட் ரேஷியோ, என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் ரிசொல்யூஷன், என்ன ரிசொல்யூஷன், ஹை டெஃபினிஷனா இல்லை ஃபுல் ஹை டெஃபினிஷனா இல்லை 4K UHD இந்த மாதிரி செட் பண்ணுறது. அப்புறம் என்ன ஃப்ரேம் ரேட், 23 ஃப்ரேம்ஸா 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வந்து எடிட் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வீடியோவோட மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் வீடியோ பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஃபிலிம் எடிட் பண்ணுறவங்களாகட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்சஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து உங்கள் பேக்கப் எப்படி ஆட்டோமேட்டிக் பேக்கப் என்ன எடுக்கிறது, இல்லை அப்டேட் ஆகுறது எந்த வீக்லி ஒன்ஸாக மந்த்ஸ் ஒன்ஸாக நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் எதுக்குன்னா, அதாவது வீடியோ வந்து எந்த ஃபோல்டரில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் எந்த ஃபோல்டரில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ரெக்கார்டிங் ஆடியோ எந்த ஃபோல்டர்லேருந்து, அப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ செட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உடனே நம்ம வந்து ஃபைல் இம்போர்ட் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த ஆப்ஷனு. எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோட டியூரேஷன் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும், ட்ரான்சிஷன் எவ்வளோ செகண்ட்ஸில் இருக்கணும் நீங்கள் ப்ரீ செட் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட் பண்ண ஒவ்வொரு டைமும் நம்ம செட் பண்ணுறதுக்கு பதில் ப்ரீ செட் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு. அப்புறம் சேவிங் ஆப்ஷன்.
என்ன மெத்தடில் பேக்கப் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் சரி, இல்லை வந்து டிஃபால்ட் டியூரேஷன் எதுவும் கொடுக்குறதாலும் சரி, இந்த மெத்தட் யூஸ் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ரெண்டர் எவ்வளோ செகண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம், அப்புறம் வந்து ஹார்ட்வேர் மெத்தட் என்ன ஹார்ட்வேர் மெத்தடில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளேபேக் பண்ணும்போது அதை ப்ரிவியூ பார்க்கும்போது ப்ராக்ஸிலேருந்து எந்த ப்ராக்ஸி ஃபோல்டர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஃபைலிங்கில் இருக்கிற மொத்த ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடிட்டிங். இந்த எடிட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் லைனில் நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஒட்டுமொத்த ஆப்ஷன் இது தான். அதாவது அன்டூ, ரீடூ, கட்டு, காப்பி, பேஸ்ட், இது எல்லாமே பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சது தான். எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சிம்பிள் தான். இது நீங்கள் ஷார்ட்கட் கற்று வச்சிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டூல் ஆப்ஷன்ஸ். டூல்னால் என்னென்ன டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன மெத்தடில் தம்ப்நெயில் வியூஸ் இருக்கணும், குரூப்பிங், இது மாதிரி நார்மல் இது தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியூவிங் மெத்தட். இந்த வியூவிங் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த இடத்துல இருக்கிற ப்ரிவியூ மெத்தட் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம், ஃபார்வர்ட் டு ஃப்ரேமு, ப்ரீவியஸ் ஃப்ரேமு, ஃப்ரண்ட் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸு, டியூரேஷன், இதுக்கு இந்த ப்ரிவியூ மானிட்டரில் கொடுத்துருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. நம்ம ஷார்ட்கட் கீயாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் எக்ஸ்போர்ட்டு. வீடியோ க்ரியேட் பண்ணுறது, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, இல்லைனா பர்ன் டிவிடி ஆக்குறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். அதாவது இந்த மேலே கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம இங்கே இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத போது நம்ம இது மூலிமா கற்றுக்கிறது தான் இந்த எப்பயுமே எல்லா அப்ளிகேஷனும் கொடுக்குறது. கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ன்றது நீங்கள் ஃபிலிமோரா ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஆக்டிவேஷன்ஸ், அதாவது ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சான்னு சொல்லலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்டிவேட் காட்டும். இங்கே பார்த்திங்கன்னா அபோட்டில் கொடுத்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபிலிமோரா 9 அப்டேட்டட் வெர்ஷன் 2020. ஸோ கரண்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஃப்ரீயாக வேணுன்னா அவங்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்னென்ன இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மீடியா. இந்த மீடியா வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் வீடியோ அவங்க கொடுத்துருப்பாங்க ஃபிலிமோராலேயே. என்னென்ன மீடியாஸ்லாம் இருக்குது, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியா அவங்க கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ப்ரீ இன்ஸ்டால்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கலரிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் கலர். அவ்வளோதான் ப்ரீ மீடியா ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 50 ஆடியோ கிளிப் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆடியோ கிளிப் வேணுமோ இந்த மாதிரி ஆடியோ கிளிப் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் எது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸ். இந்த டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலே பல டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா எஃபெக்ட் பேக் நிறைய இருக்கும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபிலிமோராக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இன்ட்ரோ ஆகட்டும், இல்லை ஒரு சயின்டிஃபிக் எஃபெக்ட் ஆகட்டும், சூப்பரான எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை நானும் தெரிஞ்சுப்பேன் இந்த மாதிரி இருந்தேன்னா. இது டைட்டில்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன்ஸ். இந்த ட்ரான்சிஷன்னால் அதாவது ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்குமான ஜாயிண்டிங் கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம ட்ரான்சிஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரான்சிஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரான்சிஷன் பிடிக்கும்ன்றதை நீங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ட்ரான்சிஷன். இதில் எந்த ட்ரான்சிஷன் மெத்தட் உங்களுக்கு வேணும், லைஃப் ஸ்டைலு, சைட் ஷோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதாவது ப்ரீ செட்டாக உங்கள் ஓனாக க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் ப்ரீயாக செட் பண்ண விஷயங்களை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா அதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஸ்பீடில் போயிட்டுருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கிளிப்புக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கான எஃபெக்ட்ஸ். இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன், அதாவது 2 கிளிப்பை ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது. இது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட். ஒரு வீடியோ கிளிப்பில் நம்ம என்ன மாதிரி ஆட் பண்ணலாம், என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றலாம், எந்த அளவுக்கு அழகுபடுத்தலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருப்பாங்க. இது எஃபெக்ட்ஸு. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து ப்ரீமியம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட, அதாவது நம்ம வீடியோக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு, அதாவது சவுண்ட் எஃபெக்ட்னா சவுண்ட் எஃபெக்ட்டு, புல்லட்ஸ்னால் புல்லட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்டு, பாம் பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரீ செட்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு மூவி லெவலுக்கு நீங்கள் பண்ணலாம்.
ஆனால் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பட் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி ஓனாக க்ரியேட் பண்ண முடியுமோ, பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்றது 2 ஸ்க்ரீன் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கும்போது சொல்கிறேன் எப்படி அது யூஸ் பண்ணுன்றது. கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான். ஃபிலிமோரா வீடியோ எடிட்டருக்கான இது. மற்றபடி ஏகப்பட்ட எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது இதில். நீங்கள் வந்து கஷ்டப்படுற அளவுக்கு எடிட் பண்ணும்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட் மாற்றுறதுக்கான கட்டு கிளிப்பி, அதாவது நம்ம மேலே பார்க்குற எல்லாத்துக்குமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ். இங்கே கொடுத்துறது தான் மேலே வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் சிம்பிளான வீடியோ எடிட்டரோட மெத்தடு. சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். அட்வான்ஸ் ஸ்க்ரீன் எதுவுமே இருக்காது. ஏகப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுற மைக்ரோஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் வீடியோ எடிட் பண்ணிங்க இதிலே ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்ஸு ப்ரீசெட்டாக வந்து நீங்கள் ஆடியோ மிக்சிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வீடியோஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பேக்ரவுண்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ மிக்சிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பிங்கில் ஜூம் பண்ணிக்கிறது யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டைமிங்கை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேஸ் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. இப்போ நான் இங்கே செட் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தோன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா வந்துடும், ஸ்க்ரீன்ஷாட் தெரியும் அது. அப்புறம் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிமைஸ் ஆகும். தென் சவுண்ட் ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான். அப்புறம் இது டூரேஷன், இது எல்லாமே இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எப்படி எடிட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த வீடியோ எடிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 3 கிளாஸ் தான் தேவைப்படும். எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணுறதுன்றது மொத்த அப்ளிகேஷனே தெரியறதுக்கு நம்மளுக்கு அதிகபட்சம் 3 கிளாஸ் தான் போகும். ஓரளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டில் கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எப்படி இந்த அப்ளிகேஷன் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்றதை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from Manish.